குவாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி இந்த பில்ட் வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார் ஃப்ரம் பில்ட் வைஸ் அஷூரன்ஸ். இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சிட்டிங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. நம்ம சைட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ண போகிறோம். அப்படி ரைஸ் பண்ணும்போது நம்மளோட கம்பிகளையும் ரைஸ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் காலம் பில்லரையும் ரைஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கம்பியை ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் நம்ம காலம் பில்லர் ரைஸ் பண்ணும்போது எப்படி பாக்ஸ் அடித்து அந்த பாக்ஸை எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பாக்ஸை, அதாவது காலம் பில்லரை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹோல் பில்டிங்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பில்லர் ரைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி அடிச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 6 கம்பி இருக்குது. இது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்தது. இந்த 6 கம்பியில் நம்ம 3 கம்பி ஒரு சைடில் லேப் பண்ணியிருக்கோம். 1 2 3 இதெல்லாம் ஒரு லெவலில் லேப் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற கம்பி 1 2 3 இந்த கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே தான் போய் லேப் பண்ணுவோம். ஸோ 6 கம்பியுமே ஒரே லெவலில் லேப் பண்ணக்கூடாது. சரி, இந்த லெவல்லே 1 2 3 4 5 6 கம்பி லேப் பண்ணக்கூடாது. ஸோ 3 கம்பி ஒரு லெவலில் லேப் பண்ணும். 1 2 அண்டு 3 இதெல்லாம் ஒரு லெவலில் லேப் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். 1 2 3 இதெல்லாம் ஒரு லெவலில் லேப்பு. அனதர் 3 கம்பியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லெவலில் போய் லேப் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ 3 கம்பி ரொம்ப பெருசாக இருக்குது, 3 கம்பி சின்னதாக இருக்குது. இந்த 3 கம்பி வந்து 1 2 3 இது வந்து நம்ம அடுத்த இந்த லெவலில் லேப் பண்ணிக்கலாம். மீதி 3 கம்பி அங்கே போய் லேப் பண்ணுவோம். அதான் நல்ல டெக்னிக், எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே கல் வச்சுட்டாங்க. ஸோ இப்படி இருக்குது. ஸோ நம்ம முட்டு வச்சு வெளியே தள்ளிக்கலாம். ஆனால் இதே இப்படி இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எக்காரணத்தை கொண்டு காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே இதை வந்து இப்படி வச்சுக்கணும். அதுக்கு தான் கீழே கல் வச்சு இந்த பில்லரை இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம கல் வச்சு முட்டு வச்சு தள்ளிக்கலாம். அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், இப்போ முட்டு வைக்கிறாங்க. இந்த பில்லரை இப்படி வச்சுருந்தாங்க, இப்போ தூக்கு பார்க்குறாங்க. தூக்கு பார்த்து ஸ்ட்ரைட் பண்ணுறாங்க. ஏதோ தூக்கு பார்க்குறாங்க, டச் ஆகலை. ஸோ சிங்கேஸ்கர் மேஸ்திரி டைட் பண்ணுறாரு, பட்டேல் மேஸ்திரி தூக்கு பார்க்குறாரு. இது ஆல்ரெடி கல் வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு கல் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. குட். பாருங்கள், இந்த சைடு ஆல்ரெடி கல் வச்சுருக்காங்க, இந்த சைடு கல் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா பில்லரும். இந்த பில்லரும் இப்படி பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும், கல் வச்சுருக்காங்க. இந்த ஒரு சைடு மட்டும் கல் வச்சுருப்பாங்க எப்போவுமே, இந்த சைடு கல் இருக்காது. பிகாஸ் இந்த பில்லரை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கல் வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் கல் வச்சுருக்காங்க, இங்கே கல் வைக்கலை. அதே மாதிரி தான் அந்த சைடும். அதுக்கு கல்லும் வச்சுருக்காங்க, மீன்வெயில் கயிறு வச்சும் கட்டியிருக்காங்க இங்கேயும். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே வந்திருக்கணும். அட் த சேம் டைம் இந்த பில்லர் வந்து இப்படியும் உள்ளே வந்திருக்கணும், இந்த சைடு உள்ளே வந்திருக்கணும். ஸோ தட் இப்படியும் முட்டு வச்சு தள்ளிக்கலாம், இப்படியும் முட்டு வச்சு தள்ளிக்கலாம். அதை 2 சைடும் பண்ண முடியாது, கேப் இருக்கிறதுனால. பார்த்தீங்கன்னா தெரியும், கல் வச்சுருக்காங்க. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறோம். இந்த மாதிரி பாக்ஸ் ஷூ போட்டு பாக்ஸ் பண்ணோம்னா தான் இந்த மாதிரி பில்லர் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வர முடியும். ப்ளஸ் தேங்க்யூ பட்டேல்.
ஜஸ்ட்டு செவரெல்லாம் வச்சு கட்டிட்டு பலகை அடித்தாங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக வரும்லாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம தூக்கு கொண்டு பார்த்து ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஷூ மார்க் பண்ணி ஷூ கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி பாக்ஸ் அடித்து அந்த பாக்ஸையும் ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டே கல் வச்சு உள்ளே தள்ளி, இல்லாட்டி இந்த மாதிரி கயிறு கட்டி உள்ளே தள்ளி, கயிறு கட்டி இல்லாட்டி கல் வச்சு கொண்டு வந்து மேலே வந்து கான்க்ரீட் போட்டு அதுக்கப்புறம் தூக்க வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி தென் இந்த குச்சியெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு வரோம். பட் வந்து பலகை அடித்து கொண்டு வரந்தால் அது எப்படி அந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குமாங்கிறது அது உங்கள் கிட்ட தான் இருக்குது. அதில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக இங்கே செவர் வச்சு கட்டிடுவாங்க. எல்லா இடத்துலையும் செவர் வச்சு கட்டிட்டு ஃபைனலாக பலகை அடிச்சிடுவாங்க. அந்த சைடில் எங்கெங்கெல்லாம் பில்லருமோ அங்கே பலகை அடித்து கொண்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டு வந்தால் ஸ்ட்ரைட்டாக இருக்குமாங்கிறது உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். எல்லா இடத்துலையும் கல் வச்சுருக்கோம். அவுட்டரில் எல்லாமே ரொம்ப முக்கியம். கல் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷூ மார்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஷூ மார்க் பண்ணுறது முக்கியம். இந்த இதான் ஷூ மார்க்கிங். இந்த ஷூ மார்க் பண்ணோம்னா இதுக்கு மேலே அப்படியே நம்ம இதுக்கு போர்டு வச்சுக்கலாம். இந்த போர்டை வச்சு அப்புறம் கான்க்ரீட் போட ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி போர்டு அங்கே வச்சு அப்படியே கான்க்ரீட் போட்டால் ஸ்ட்ரைட்டாக வரும். ப்ளஸ் கல் வச்சு தூக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷூ மார்க் பண்ணோம். நம்ம வந்து ஷூ எல்லாத்துக்குமே 14 ஷூ மார்க் பண்ணி ஷூ மேக் போக இந்த ஷூ மார்க் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அண்டு இந்த 6 பில்லரை ரைஸ் பண்ணுறதுக்கு 1 2 3 4 5 6 பில்லர் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. ரிமைனிங் 6 பில்லர் ரைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள், மொத்தம் 3 நாள் ஆயிருக்கு. ஒரு ஷூ மார்க் பண்ண 2 பேர் அண்ட் 6 பில்லர் மேக் பண்ணுறதுக்கு 4, இன்றைக்கி ஒரு 4. ஸோ 4 + 4 + 2 10 பேர். 10 பேரோட சம்பளம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 ரூபாய் ஆச்சு. இந்த ஷூ மேக் பண்ணி காலம் பில்லரை ரைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் 10,000 ஆயிருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து டேரெக்டாக செவர் வச்சு அப்படியே பலகை வச்சு அடித்தோம்னா இந்த 10,000 நான் சேவ் பண்ண முடியும். பட் இந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வருமாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த காஸ்ட் இன்வால்வ் ஆகும். இந்த காஸ்ட் இன்வால்வ் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வரக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அது போக அப்படி செங்கல் வச்சு கட்டி பலகை அடித்தோம் அப்படின்னா அது இந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வருமானு தெரியல. பட் அந்த 10,000 நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பட் அந்த பூச்சிலாம் பூசும்போது அந்த டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் இது வந்து இந்த மாதிரி கல் வச்சு நம்ம செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நூல் கொண்டு விட்டு செக் பண்ணுறது ஸ்ட்ரைட்டு ஃபைனலாக போகிற வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும்.